மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மேனாள் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவருமான அருமை அண்ணன் சா பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சிமிக்க புதிய தலைவராக நம் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பெற்று இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தம்பி மாணிக்கம் தாகூர் அவர்களே, தன்னுடைய பொறுப்பை புதிய தலைவரிடம் ஒப்படைத்து மிக மனநிறைவோடு விடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மேனாள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்குரிய தம்பி செல்வ பெருந்தகை அவர்களே, இந்த விழாவினுடைய கதாநாயகர் என்று எல்லோராலும் இந்த மேடையிலே வர்ணிக்கப்பட்ட நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கிரீஷ் ஜோடங்கர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மேனாள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே, தமிழகமெங்கும் புதிய தலைவரை பார்ப்பதற்கும் வாழ்த்துவதற்காகவும் வருகை தந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய என் அன்பிற்குரிய செயல் வீரர்களே, என் அன்பிற்குரிய சகோதரிகளே, நீண்ட நேரம் பேசுவதற்கான மேடை அல்ல இந்த மேடை. இன்றைக்கு நிறைய வரலாறு கேட்டிருக்கிறோம். ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு தெரிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் இந்த மேடையில் இன்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1947 இருந்து 2026 வரை காங்கிரஸ் கட்சியினுடைய சரித்திரம் முழுமையும் இன்று கேட்டிருக்கிறோம். ஆகவே இனிமேல் வரலாறை கேட்கக்கூடிய மனநிலையிலே நம்முடைய காங்கிரஸ் தொண்டர்கள் இல்லை. எனக்கு 2 விஷயம் இன்னைக்கு ரொம்ப பிடித்திருந்தது. சுருக்கமாக தான் 3 நிமிஷம் தான் பேச போறேன். முதலில் இன்னைக்கு இந்த மேடை வழக்கமாக நமது மேடைனா இதுல 150 பேர் இருப்பாங்க, எதிர 20 பேர் தான் உட்கார்ந்திருப்பாங்க. ஆனால் தம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சி. முதல்ல பேசுற ஆள் மட்டும்தான் மேடையில் இருக்கணும், மீதி எதிர்க்க உட்கார்ந்துருக்கோம், கேட்டா கேளு, போலாம் போ. அதான் இன்னும் ஒரு திருத்தமும் நீங்க செய்யணும். எந்த கூட்டமும் 1.5 மணி நேரத்துக்கு மேல நடத்தக்கூடாது. இதை படித்தால்தான் காங்கிரஸ் வளரும். எனி பப்ளிக் மீட்டிங், எனி கான்பரன்ஸ், எனி செமினார் 1.5 மணி நேரம் தான். அந்த 1.5 மணி நேரத்திற்கு மேல நடத்துற கூட்டம் வேஸ்ட். நிறைய ஏன்னா அவருக்கு நான் சொல்லி தெரியணும். அவர் எனக்கு ஒரு நாள் ஒரு அட்வைஸ் பண்ணாரு. நான் மரம் விட்டு பேசினேன். என்ன சொன்னாரு, நான் நிறைய சஜஷன் கொடுத்தேன். தம்பி இந்த கட்சி அப்படி நடத்தணும், இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, ஆனா இப்படிலாம் பேசாதீங்கண்ணே, ராகுல் காந்தி எப்படி நடத்தணும்னு நினைக்காருங்கிறத நீங்க தெரிஞ்சாதான் காங்கிரஸ்ல நீங்க மேல வர முடியும். ஆகவே காங்கிரஸ் கட்சி எப்படி செயல்படுகிறது என்பதை ரொம்ப அதிகமா நுண்ணியமா தெரிந்து அந்த நிழல்லே வளர்ந்திருக்கிறார். இன்னைக்கு அழகிரி அவர்கள் பேசினார்கள், அரசர் பேசினாரு, ஆட்சி மாற்றத்தை பற்றி நிறைய பேசணும். இந்த ஆட்சி மாற்றம் செய்திருக்கிற விஷயம் என்பது சாதாரண விஷயம் இல்ல. அதை பற்றி நமக்கு முதல்ல புரியல. அவரு நம்முடைய ஜோடங்கர் அவர்கள், கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் முதல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழுல ஒரு நாள் பேசினார். அன்னைக்கு தான் வந்திருக்கார். முதல் முறை வந்த உடனே என்ன பேசினார்னா, நமக்கு ஆட்சியில பங்கு வேணும்னாரு. எங்களுக்கெல்லாம் உயிரே போயிட்டு. The first time he came as the in charge, he said we should demand share in power. அப்ப நாங்கெல்லாம் பேசணும், இந்த ஆளு இந்த காங்கிரஸ் முடிக்காம இங்கிருந்து போக மாட்டேன். சும்மாரியா தெரியா சும்மாரி பேச. அப்போ ஒரு தலைவர் அவற்றே தனியா போய் சண்டை போட்டார். நம்ம இதெல்லாம் ஓபனா பேசக்கூடாது, நம்ம நமக்குள்ளதான் அதை பேசிக்கணும், இந்த விஷயத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனா
அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னது போல முதல் நாளில் அவர் எடுத்த ஸ்டாண்டு கடைசியில வாக்கு எண்ணிக்கை முடிந்து இந்த 2 பேரும் மந்திரி ஆகிற வரைக்கும் அவர் அந்த ஸ்டாண்டை மாத்தவே இல்லை. எனக்கு என்னன்னா 1967 பக்தவச்சலம் காலத்துல தொலைச்ச சாவி, அது பிறகு எல்லாரும் தேடணும். ஆனா எல்லாரும் தொலைச்ச இடத்துல தேடல. இப்போ கிரீஸ் ஜோடங்கர் வந்த பிறகுதான் சாவியை தொலைச்ச இடத்துல தேடி அதை பூட்டை போட்டு திறந்திருக்காரு. ஆனா சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் மந்திரி ஆன மாதிரியே நினைச்சோம். 2005 2006 கிருஷ்ணசாமி என்ன சொன்னாரு, நீ ஒரு மந்திரி, சுதர்சன ஒரு மந்திரி, எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க, அண்ணன் நீங்க சொல்றத கேட்கிறோம் அப்படின்னு நாங்க எல்லாரும் மந்திரின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும். கடைசியில மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்பே பார்க்கல. எனக்கு வாழ்க்கையில நாங்கெல்லாம் in the last leg of the service in the Congress party. நாங்க ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கிறோம். எங்களுடைய ஆயுள் காலத்துல ஒரு காங்கிரஸ் மந்திரியை பார்ப்போமாங்கிற நம்பிக்கை எனக்கு 2 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் இல்ல. ஆனா இன்றைக்கு we have seen it. We have seen a Congress minister. அதுவும் எப்படி மந்திரிகள்ங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். தம்பி விஸ்வநாதன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பார்க்க வந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், முதலமைச்சர் எப்படி தம்பி இருக்காருன்னு கேட்டேன். என்ன சொல்றாரு தம்பின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அண்ணன் எது சொல்றாரோ சொல்லலையோ ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டாரு, யாராவது லஞ்சம் ஊழல்னு கைய நீட்டினீங்கன்னா அதோட உங்க சரித்திரம் முடிஞ்சு போச்சுங்கிறத சொல்லிட்டாரு. இது பெரிய விஷயம். நாங்க அண்ணா நகர் பார்க்ல காலையில வாக்கிங் போறோம். வருகிற செய்திகள் ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்கு அப்ரூவல் கொடுத்தேன், 6 மாசம் காத்திருந்தேன், அவ்வளவு கேட்டாங்க இவ்வளவு கேட்டாங்க, நேற்று வீடு தேடி உத்தரவு வந்துட்டுதுங்கிறான். 450 பேருக்கு பணியாணை, 1 பைசா கிடைக்காம அத்தனை பேரும் வாங்கிட்டு ஜாப்ல ஜாயின் பண்றான். என் அருமை நண்பர்களே, நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இதை போன்ற இந்த அரசு நிர்வாகம் தொடர்ந்தால் இந்த ஆட்சியை எந்த கொம்பன் வந்தாலும் வீழ்த்த முடியாது. அதுக்கு கட்சி வேண்டாம், ஒர்க்கர் வேண்டாம். ஊழல் இல்லாத அரசு நிர்வாகம் நடக்கிறது. தாலுகா ஆபீஸ்ல, சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல, கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லா இடத்திலையும் கரப்ஷன் இல்லாத அரசாங்கம் நடக்கு என்று ஒரு ஜனங்களுக்கு தெரிந்துவிட்டால் அடுத்த தேர்தலில் ஜனங்கள் தானாக நம்ம அணிக்கு ஓட்டு போட்டு அவங்க பாட்ட போயிட்டே இருப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. அதான் புது தலைவருக்கு நிறைய சவால். அவருக்கு அவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னாரு, உரையாடல் நம்மிடம் இல்லை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். There is no conversation between us. That is what he told, what he emphasized. அந்த உரையாடல் மட்டும்தான். எங்கள்கிட்ட நிறைய அனுபவம் இருக்கு. எனக்கு 55 வருஷம் காங்கிரஸ் சர்வீஸ் இருக்கு. ஆனா இந்த அனுபவம் எனக்கு பயன்படாது. ஏன்னா இந்த அனுபவம் வழுக்கத்தலையனுக்கு கிடைச்ச சீப்பு. இந்த சீப்பை வச்சு முடிவுள்ள ஆளுக்கு தான் சீவ முடியும். ஆகவே இந்த அனுபவத்தை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். ஜூலை மாதம் 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் வருகிறது. நீங்கள் பதவியேற்ற பிறகு வருகிற முதல் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற மாதிரி நீங்கள் கொண்டாடுவதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். வேண்டும். அதுதான் அந்த பிகினிங். உங்களுக்கு இன்னைக்கு எங்கள் மத்தியில் நீங்க பதவி ஏற்றுட்டீங்க. ஜூலை மாதம் 15ஆம் தேதி தமிழகத்து மக்கள் மத்தியிலே நீங்கள் பொறுப்பேற்கிறீர்கள். அந்த தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது. நாம நிறைய பேச போறோம் அதை பற்றி. நான் கூட நம்முடைய பொறுப்பாளர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த இடம் டைரக்ட் எலெக்ஷன் கேட்கணும்னு சொன்னேன். வார்டு கவுன்சிலர் எலெக்ட் பண்ணி அவன் சேர்மன் எலெக்ட் பண்ற விஷயம் நடக்காது. அதுனா அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. மக்களே நேரடியாக சேர்மனுக்கு ஓட்டு போடுற அந்த எலெக்ஷன் வந்தா தான் நம்மை போன்ற கட்சிகளுக்கு அப்பன் சேர்மன் கிடைக்கும். நம்முடைய தலைவர் அதையெல்லாம் நிச்சயமா செய்வார். ஏன்னா அவர் அந்த வார்த்தையை நான் சொல்லணுமான்னு தெரியல. அவர் இஸ் தி மேன் ஆஃப் ரோபஸ்ட் காமன் சென்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்.
அவருக்கு எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த விஜயினுடைய பட்டாளம் இருக்கிறார்கள். அவர்களை மதச்சார்பின்மையிலையும் ராகுல் காந்தியினுடைய தலைமையிலையும் கொண்டாந்து ஆற்றுப்படுத்த வேண்டிய பணிதான் இன்னைக்கு காங்கிரசுக்கு இருக்கிற மிகப்பெரிய பணி. அந்த பணியை நம்ம செய்யணும். ஒவ்வொரு விழாவையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் கொண்டாடுங்கள். சத்தியமூர்த்தி பவனோடு நம்முடைய பணி முடங்கிவிடக்கூடாது. மாவட்ட தலைவர்கள், புதிய மாவட்ட தலைவர்கள் போட்ட பிறகு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல. தேர்தல் வந்தாச்சு. ஏற்கனவே சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட தலைவர்களுக்கு மாநில நிர்வாகத்தில் பொறுப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்முடைய மாநில பொறுப்பாளர் கிரீஷ் ஓடங்கரிசி அவர்கள் made a promise that you would recognize all Congress DCC president who has put in substantial work and their work would be recognized when the TNCC would be reorganized. நாங்க இப்போ நம்முடைய மாநில தலைவருக்கு சொல்றேன், நம்முடைய தலைவர் செல்வப்பிரந்தை அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் ஒரு முயற்சி பண்ணோம். இன்னைக்கு நம்முடைய அலுவலகத்தில் ஏறக்குறைய ஒரு 18,000 கமிட்டியுடைய பேர், தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், செயற்குழு உறுப்பினர் பேரு, மொபைல் நம்பர் இருக்கு. 2 லட்சத்துக்கு அதிகமான காங்கிரஸ் உறுப்பினர்களுடைய பேரு நம்மகிட்ட இங்க எங்கேயும் போக வேண்டாம். எந்த ஊர்ல எந்த ஊர் கமிட்டி தலைவர்னு நீங்க இங்க சட்டிங்கன்னு சொன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அது கிடைக்கும். அது இந்த வசந்தராஜன் டீம் அவங்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கு. அந்த ரிசோர்ஸ் பேஸ், டேட்டா பேஸ் அதெல்லாம் நீங்க நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதையெல்லாம் திரும்ப அவங்களுக்கு பணி கொடுக்கல. நம்ம we have not given them opportunity to serve more. அதுதான் உங்களுடைய சேலஞ்ச். நிறைய அனுபவப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு அதிகமாக நாங்கள் சொல்ல தேவையில்லை. நாங்க we are all available for you. எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இனிமே தேர்தல் நிக்க போறது இல்ல. தேர்தலில் சீட்டு வேண்டாம், எங்களுக்கெல்லாம் வேண்டாம். ஆகவே எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, we should see the Congress party in a more glorious way than what is happening today. அதுதான் அந்த 2029 தேர்தல் மிக சவாலான தேர்தல். அந்த தேர்தலில் ராகுல் காந்தி ஜெயிக்கல, பிரதமர் ஆகலன்னு வச்சுக் கொள்ளுங்க. இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவனில் இருந்து நான் சொல்லுகிறேன், காமராஜரை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி 2029 பிரதமராகவில்லை என்று சொன்னார், இந்தியா சந்திக்கின்ற கடைசி தேர்தலாக இது இருக்கும். அது பிறகு தேர்தல் இருக்காது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடத்த போகிற தேர்தலில் தமிழ்நாடு தான் சப்ஸ்டான்சியல் மெம்பர் கொடுக்கணும். நம்ம 40 பேர் கொடுத்தாதான் ராகுல் காந்தி பிரதமர். ஆகவே அதற்கான பணியை நிச்சயமாக அவரே சொல்லிட்டார். இதுதான் என்னுடைய அஜெண்டா, இதுதான் என்னுடைய மேப், ரோட் மேப். நான் இப்படித்தான் போறேன். பெரிய டீம் பில்டர். அவர் சொல்லிட்டாரு, நான் டாஸ்க் தான் போடுவேன். I am not going to thrust my leadership on anybody. என்னுடைய தலைமைத்துவத்தை நான் யார் மீதும் திணிக்க போவதில்லை. நான் டாஸ்க் போட்டுட்டு அந்தந்த வேலையை அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடுவேன். 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், பழைய ஹெல்த்தான மாநில தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு மாவட்டத்தை பிரிச்சு கொடுங்க, அவர்களோட பொறுப்பு கொடுங்க, எங்களை வேலை வாங்குங்க, வேலை பார்க்க தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய பதவி காலம் என்பது தமிழகத்தினுடைய காங்கிரஸ் சரித்திரத்திலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய காலமாக நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.